வெல்கம் டு ஆன்மீக தமிழ். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள் நம்மிடம் சேரவில்லையே, என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் காரணம், இதை செய்துவிட்டால் தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். எல்லாருடைய பிரச்சனையும் எல்லாருடைய கவலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள் சேர மாட்டேங்குது. ஒரு கிராம் வாங்கலான்னு நினச்சா கூட இப்போதைக்கு நம்மளால் 1 கிராமே பாருங்களேன், கம்மல் வாங்க போனீங்கன்னா 10,000 11,000 12,000, அதுவும் 916 நகையாக இருந்தால் இன்னும் அதை விட அதிகம். அதுக்கு பதிலாக தங்க காசுகளாக சின்ன சின்ன காயின்னு, பெரிய பெரிய ஓரளவு காயின், திட்டமான காயின் 2 கிராமு 5 கிராமு 4 கிராமு 6 கிராமு இந்த மாதிரிலாம் காயின் நம்மளுக்கு கிடைக்கிது. தங்க காயினாவது வாங்கின்னு வந்து சேர்த்து வைக்கணும். தங்கம் சேர சேர வீட்டில் மகாலட்சுமி அம்சம் முழுவதுமாக கிடைக்கும். இப்போது நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் மட்டும்தாங்க வாங்க முடியல. ஒரு சிலர், நான் நேற்றோ முந்தா நேற்றோ ஒரு மஞ்சள் நீர் ஃபங்க்ஷன் வந்து டிவியில் பார்த்தேன். அவ்வளோ பெரிய நகைங்க. அந்த கூட இருந்த அந்த சொந்தக்காரவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க போட்டுக்கிற நகைகள் அவ்வளோ பெருசு. எப்படி அவங்களால மட்டும் அவ்வளோ தங்கம் வாங்க முடியுது? எப்படி அவ்வளோ நகைகள் போட்டிருக்காங்க? அதுக்காக நான் அந்த நகைகளை பார்த்து பொறாமப்பட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க எல்லாரும் ஓரளவுக்காவது தங்கத்தை சேமிக்கணும், தங்கம் அந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த தங்கத்தை சேருங்க. நம்மளால் அவ்வளோ பெரிய தங்கம் போடலைனா கூட திட்டமாவது கழுத்துக்கு ஒரு நகை, கைக்கு ஒரு நகை, காதுக்கு ஒரு நகைன்ற மாதிரி பொன் பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறவங்களுக்கு இன்னுமே மனக்கவலை அதிகமாக ஆகிட்டே போகுது. அதனால் தங்க நகைகள் வாங்கிறதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கடையா, நகை சீட்டு போடுறீங்கன்னா அந்த கடை ரொம்ப நல்ல கடையா, நம்மளை எதுவும் ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு உண்டியல் ஒன்று வைங்க. தங்கம் வாங்கிறதுக்குனே இதில் நான் பணம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 1/2 கிராம் காயின் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைங்க. சரி, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அடகு வைக்கிறதுக்கு ஒரு தடவையும் ஒரு தடவை நகையை அடை வச்சேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அந்த நகையை அடகு வைக்க வேண்டியதாக போயிடுச்சு, அப்புறம் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்னொன்று செய்ய சொன்னாங்க, அப்புறம் அந்த நகையை அடகு வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசும்பொழுதே நம்ம கேட்குறது உண்டு. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த நகை பெட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த தேவையில்லாத முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நகையை கொடுக்குறாங்கன்னா அதிலேருந்து எடுத்துட்டு ஒரு மரப்பெட்டி, அழகான மரப்பெட்டிலாம் இப்போ கிடைக்கிது நம்மளுக்கு. அதுக்காக இரும்பு பீரோவில் வைக்கக்கூடாதாமான்னு நினைக்காதீங்க. அந்த காலத்தில் இரும்பு பீரோவில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் பட்டு துணி, வெல்வெட் துணியை போட்டு சுற்றி வெல்வெட் துணியை ஒட்டி வச்சுருப்பாங்க. அழகாக அது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, அது முதல்ல அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பட்டு துணியை போட்டு வைக்கணும். இப்போ இந்த மரப்பெட்டி என்பது நம்மளுக்கு கிடைக்கிது, நல்லாவே ஆன்லைன்லலாம் கிடைக்கிது. அந்த மரப்பெட்டி வாங்கி அதில் நம்ம நகைகளை, சின்ன கம்பலாக இருந்தாலும் சின்ன மோதிரமாக இருந்தாலும் அது உள்ளே போட்டு அது மேலே ஒரு கண்ணாடியை வைங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அடமானத்துக்கு போகுதுன்ற பட்சத்தில் அந்த காலியான டப்பா, அந்த காலியான பிளாஸ்டிக் டப்பா, அந்த சீட்டு, அடகு வச்ச சீட்டு, இதெல்லாம் அந்த தங்கம் எங்கே நம்ம வச்சு சேமிக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க. அந்த இடத்த எவ்வளோ நறுமணமாக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ நறுமணமாக ஜவ்வாது வைக்கிறது, புனுகு வைக்கிறது, அப்புறம் அத்தர் கொஞ்சம் வைக்கிறது, மல்லிகைப்பூ வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டில் தங்கம் சேரும். தங்கத்துக்கான ஒரு வழிமுறையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு துளசி அங்கே கொடுக்குறாங்கன்னா அந்த துளசி எடுத்துகிட்டு வந்து பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல இருக்குது. அங்கே இருக்கிற குருக்கள் என்ன பண்ணுவார், பாதத்தில் வச்சு அந்த அந்த துளசியை கொடுப்பார். பெருமாள் பாதத்தில், மகாலட்சுமி பாதத்துலேருந்து எடுத்து கொடுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நகை வைக்கிற இடத்துல போட்டு வைங்க. நகை கண்டிப்பாக தாறுமாறாக சேருங்க. நம்ம வீட்டில் தங்கம் சேரணுங்க. தங்கம் இப்போ நம்மகிட்ட பணமாக இருந்தால் 4,000 வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இல்லை ஒரு 10,000 கூட வச்சுப்போம். இப்போ இன்னும் ஒரு வருஷத்தில் அது எந்த லெவலில் போய் நிற்க போகுதுன்னே தெரியல. அது ஒரு சிலர் சொல்கிறாங்க தங்கம் விலை குறையுன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் ஏறுமுகமாக தான் இருக்குதே தவிர குறைஞ்ச பாடாக இல்லை. இப்போ என்னோட கல்யாணத்தப்பெல்லாம் ஒரு பவுன் 3,000 விற்றுது.
ஏன் கல்யாணத்தப்ப. அப்போ இப்போ பாருங்களேன், 3000க்கு ஒரு அரை கிராம் கூட எடுக்க முடியல, அந்த லெவலில் ஏறி போய்க்குது. இப்போது அந்த மாதிரி எப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தங்கம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வைங்க. ரெண்டாவது, நீங்கள் சேஃப்டி லாக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் நகைகளை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு வளையல், ஒரு ஆரம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை ஒரு மரப்பெட்டியில் வச்சு அந்த மரப்பெட்டிக்கு உள்ளே இந்த மாதிரி துளசி, பெருமாள் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த துளசி அங்கே வைக்கிறது. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, வெள்ளி பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கூட அந்த இடத்துல வைங்க. வெள்ளி பொருட்களை நம்ம தங்கம் வைக்கிற இடத்துல நம்ம வைக்கும் பொழுது அந்த தங்கத்தை தானாக இழுத்து கொண்டு வருங்க நம்ம வீட்டுக்கு. நிஜமாக சொல்கிறேன், இது ஒரு உண்மையான உண்மை. தங்கம் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். தங்கம் தான் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது எது சொல்லுங்கள்? தங்கத்தை அடமானம் வைக்கலாம், இல்லை விற்று அந்த இடத்த வாங்கலாம். கண்டிப்பாக செய்யலாம், தப்பு கிடையாது. அது ஒரு மண்ணில் போடுறதும் பொண்ணில் போடுறதும் வீணாகவே போகாது. முடிஞ்ச அளவுக்கு பெண்களாக இருக்கிறவங்களும் சரி, ஆண்களாக இருக்கிறவங்களும் சொல்லி இப்போலேருந்தே சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தங்கத்தை சேர்த்து வைங்க. சொத்து சேர்ற மாதிரிங்க. அது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அசட்டு. அந்த சொத்து இப்போ நம்மகிட்ட ஒரு 50 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50 பவுன் எந்த லெவலில் நம்மகிட்ட சொத்துன்னு நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேர்த்துக்கிட்டு வாங்க. எப்பவுமே அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த ட்ராவு பணம் வைக்கிறீங்க, நகை இந்த லாக்கரை நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நகை பணம் தவிர முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி ஒன்று மேலே கூட இந்த டபுள் சைட் டேப்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி அந்த கண்ணாடியில் அந்த நகை பிரதிபலிக்கிற மாதிரி வைங்க. நகை சேரும் உங்களுக்கு. அப்படி நம்மளுடைய நேரம் ஒரு நேரம் நல்ல நேரமாக அமைஞ்சு இது மாதிரிலாம் நம்ம செய்யும் போது ஒரு சில சூட்சம பரிகாரம்லாம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, இதை செய்ய செய்ய என்ன, அந்த இடத்துல கிராம்பு போட்டு வைங்க, ஏலக்காய் எத்துன்னு போய் போட்டு வைங்க. தங்கம் 1 கிராம் தங்கம் 10 கிராமாக மாறிடும். ஒரு 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 பவுனு 10 பவுனாக மாற்றிடும், இழுத்து கொண்டு வரும். அந்த இடத்துல வெள்ளி காயின் வாங்கிட்டு போய் வைங்க. வெள்ளி நாணயத்தில் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க 999 சில்வர்னு ஒன்று இருக்குது. அந்த வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டு போய் நம்ம சேர்த்து வச்சாலும் அதுவும் விலைவாசி ஏறும் பொழுது அந்த வெள்ளியும் நமக்கு உதவி புரியும். அப்போ என்ன விலை விற்குதோ அந்த விலைக்கு அப்படியே எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்னோடய பிள்ளைங்க இதெல்லாம் செய்யுங்க. தங்கம் சேர்க்கைக்கான வழி சுக்கிரன் வழிபாடு என்பது நம்ம வீட்டில் இருக்க வேண்டும். சுக்கிரன் வழிபாடு எப்படி இருக்கணும்? வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி 8 to 9, ராத்திரி இரவு நேரத்தில் 8 to 9 நீங்கள் சுக்கிரன் வழிபாடு செய்ய செய்ய நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட தங்கம் தாறுமாறாக சேரும். சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம். அதை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணுன்னா, யார்கிட்டையும் சொல்லாதீங்க நான் இத்தனை பவுன் வச்சுருக்கேன் அத்தனை பவுன் வச்சுருக்கேன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட நான் சேர்த்து வச்சுருக்கேன், நம்ம பாதுகாப்புக்கு நம்மளுடைய வசதிக்கு நம்ம அந்த தங்கத்தை சேர்க்குறோம். அதை நம்ம ஒருத்தட்ட சொல்லி அதை நம்ம பிரபலியப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பொது மனுஷால் வராங்கன்னா அவங்கள கூட்டுட்டு போயிட்டு இந்த நகையெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கன்னு காட்டணும்னு அவசியம் கிடையாது. காமிக்கவும் செய்யாதீங்க. இதெல்லாம் பின்பற்றினாலே ரொம்ப ரொம்ப நல்லது. தங்கம் நன்றாக சேரும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.